வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குற செடி யூப்ரோபோபியா ட்ரைகோனா. இது ஒரு ஆப்பிரிக்க வகையான கேக்டஸ். இது பால் கல்லின்னு வேறு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைகோனானா 3 இது 3 இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு பகுதி தடவரைனா, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இதுக்கு பின்பக்கம் ஒன்று, 3 இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பகுதி. இது கலர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டார்க் க்ரீன், லெமன் க்ரீன். பாருங்கள், கலரை பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும். ஒன்றும் பெரிய அளவில் பராமரிப்பு வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்பிரிக்க வகை கல்லி ஃப்ரெண்ட்ஸ். இதோட முள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஒரு அதிசயம். ஜோடி ஜோடியாக தான் இருக்கும், 2 இந்த நம்ம ஒரு முள்ளு செடியில் ஒரு மாடுன்னு ஒன்று பிடிப்போம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருக்கீங்களா? அதோட கொம்பு எப்படி இருக்குமோ அதே மணிக்கு இருக்கா. 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் முள் இருக்கும், ஜோடி முள்ளா. தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ்? இது அந்தளவுக்கு கையில் குத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அருமை ஃப்ரெண்ட்ஸ். இது பதியம் போடுறதும் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலே வருதில்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை உடச்சி அப்படியே வச்சோம்னா இருந்தால் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். முள் ஜோடியாக தான் இருக்கும். இது ஒன்று, இது வச்சு இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வச்சு 2 மாதம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இது பெருசாக வந்துருச்சுன்னா நம்ம உடச்சி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்மளுக்கு எத்தனை செடி கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 செடி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடி 100 ரூபான்னு விற்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கிறது நமக்கு ஒரு 500 ரூபா சம்பாரித்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொழுதுபோக்காகவும் இருக்கும், மன நிறைவாகவும் இருக்கும், வருமானமும் வரும் மெல்ல மெல்ல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ். யூரோபோபியா ட்ரைகோனா. பார்க்க மீனோட முள் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீனுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் முள் கேக்டஸ் கண்டாவே இருக்குது. ஆனால் இது மீன் முள் கேக்டஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.